அதிமுகவிலே வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கிட்டத்தட்ட 10,175 விருப்ப மனுக்கள் என்பது வாங்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருப்பதாக அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலே 2000க்கும் மேற்பட்டவர்கள் எடப்பாடி பழனிசாமி எங்கள் தொகுதியில் தான் போட்டியிட வேண்டும் என அவர்கள் விருப்ப மனுக்களையும் வாங்கியிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நமது மாவட்ட செயலாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அதிரடியான ஒரு உத்தரவுகளை போட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு கண்டிப்பாக மாவட்ட செயலாளருடைய பங்கு என்பது மிக அபரிமிதமாகத்தான் இருக்க போகிறது. அம்மாவட்ட செயலாளர் மட்டுமல்ல, அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய பூத் கமிட்டி உறுப்பினர்கள், அதற்கு கீழ் இருக்கக்கூடிய தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர் வரைக்கும் நமது அதிமுகவுடைய சாதனைகள், அதே போல திமுக ஆட்சி வந்த பின்பு தமிழக மக்களுடைய வேதனைகள் அனைத்தையுமே தமிழக மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி தற்சமயம் மாவட்ட செயலாளர்களுக்கு அதிரடியான உத்தரவுகளையும் கொடுத்திருக்கிறார். இது ஒருபுறம் இருந்தாலுமே மாவட்ட செயலாளரின் மூலமாக எந்தெந்த தொகுதியில் யார் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம். இப்பொழுது விருப்ப மனு என்பது 10,000க்கும் மேற்பட்ட நபர்கள் வாங்கி இருப்பதால் இதில் 234 தொகுதிகள் மட்டும்தான் இருக்கிறது. இந்த 234 தொகுதியில் எடப்பாடி பழனிசாமிக்கு 2100 வேட்பு மனுக்களை கழித்து விட்டால் 8,000 சம்திங் என்பது வரும். அந்த 8,000 நபர்களுக்கும் வாய்ப்புகள் என்பது கொடுப்பதற்கு எந்த ஒரு கட்சியினாலும் முடியாத ஒரு சூழல் என்பதுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக மாவட்ட செயலாளரின் மூலமாக அவர்களுக்கு முக்கியமானவர்கள், அதாவது முக்கியமானவர்கள்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள், இவரை நிறுத்தினால் வெற்றி வாய்ப்பு என்பது நமக்கு அதிகமாக இருக்கும். மக்கள் மத்தியிலே இவருக்கு நல்ல பெயர் என்பது இருக்கிறது. இவரை கண்டிப்பாக அந்த இடத்தில், அதாவது 2 தொகுதியிலே வேட்பாளராக நிறுத்தலாம் என மாவட்ட செயலாளரின் மூலமாக ஒரு வேட்பாளர் பட்டியலை தயார் செய்யக்கூடிய வேலைப்பாடுகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கொடுத்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதுவுமே மாவட்ட செயலாளர் அனைவரும் இந்த மாத இறுதிக்குள்ளாகவே வேட்பாளர் பட்டியலை தயார் செய்து தலைமைக்கு அனுப்ப இருக்கிறார்களாம். அதிலே வேட்பாளர் பட்டியலை அந்த வேட்பாளர் பட்டியலையும் வைத்துக் கொண்டு, அதே போல விருப்ப மனு தாக்கல் செய்த அந்த வேட்பாளர் பட்டியலையும் வைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி இறுதிக்கட்ட முடிவை எடுக்கிறார். அதற்குள்ளாகவே கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் முடிக்கப்பட இருக்கிறது. அதாவது கூட்டணிக்குள்ளே எந்தெந்த கட்சி யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பது அனைத்துமே பேச்சு முடிக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தொகுதி பங்கீடு என்பது பிரிக்கப்படல. தொகுதி பங்கீடு என்பது பிரிக்கப்பட்டால் கண்டிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 கட்சிகள் வெளியேறி அதிமுக கூட்டணியில் இணைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது நடக்கிறதோ இல்லையோ 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஏனால் தமிழகத்தில் நடக்கக்கூடிய தினம் தினம் பிரச்சனைகளை பூரா மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கஞ்சா போதையிலே இளைஞர்கள் செய்யக்கூடிய அந்த அட்டூழியங்களை புறம் தமிழக மக்கள் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இது ஒருபுறம் இருந்தாலுமே இந்த ஜனவரி மாத இறுதிக்குள்ளாகவே அதிமுகவின் சார்பாக வேட்பாளர் பட்டியல், அது முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது தயார் செய்யப்படுவதற்குரிய அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.